உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர என்னை கட்டளையிட்டருளும். புனிதர்களுடைய காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நன்றி மன்றாட்டு. கருவாக்கி உருவாக்கி எமையாண்டு காத்து வரும் இறைவா, உமக்கு நன்றி. எங்கும் நிறைந்து எல்லையில்லாமல் எம்மை வழிநடத்தும் இறைவா, உமக்கு நன்றி. உம் வல்லமையினால் எங்களை நிரப்பி எம் பள்ளியின் வெள்ளி விழாவையும் முன்னாள் மாணவர் சந்திப்பு விழாவையும் சிறப்புற கொண்டாட இத்தெய்வீக திருப்பலி வழியாக எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி கூறுகிறோம். எங்களுடைய முயற்சியை முன்னெடுக்க உம் உடன் இருப்பையும் ஆற்றலையும் தந்த இறைவா, எங்கள் அகம் மகிழ இவ்விழா சிறப்பாக நடந்தேற தொடர்ந்து ஆசீர்வதிக்கவும், எம் பள்ளியானது மேல்நிலை பள்ளியாக உயர்வடைந்து எதிர்கால சந்ததியினருக்கு ஒளியூட்டும் ஞான ஒளியாக எம் பள்ளி திகழ்ந்திட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, உயிர் தரும் இத்திருவுணவால் உம் அடியார்களை பாவத்தின் தலைகளிலிருந்தும் எல்லா விதமான இடர்பாடுகளிலிருந்து விடுவிக்கவும் உமது பரிவிரக்கத்தால் எங்களை வலிமைப்படுத்தவும் புதுப்பிக்கவும் நீர் திருவுளம் கொண்டீரேன். இவ்வாறு நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் உமது மேன்மைக்காகவும் மகிமைக்காகவுமே இருந்திடவும் உமது மாட்சியின் எதிர்நோக்கில் நாங்கள் முன்னேறி செல்லவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பில் என்றும் நிலைத்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது.
Elotissimo. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் தந்தையரே வருக அருட்தந்தையரே வருக மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் கண்ணியரே வருக அருட்கண்ணியரே வருக
அழைத்தும் விருந்தினரே வருக, சிறப்பு விருந்தினரே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தும் ஆசான்களே வருக, எங்கள் ஆசான்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தும் மானக்கரே வருக, எங்கள் மானக்கரே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தும் பொது மக்களே வருக, அனைவருமே வருக. முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தங்களுடைய இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தங்களுடைய இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விழா ஆரம்பிப்ப இருக்கதால் அனைவரும் அவர்களுடைய இருக்கையில் அமருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சிந்தை இனித்திட சிறந்தவளும் எந்த நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி, முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் நங்காய் வாழி. தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்தனர். வாசனை போ அனைத்துலகும் இன்பமுற
திருவிளக்கு ஏற்றுதல். ஒளி கொண்டு விழாவிற்கு வழிகாட்டும் உன்னத நிகழ்வு இது. திருவிளக்கின் ஒளியிலே தித்திக்கும் நல் இதயங்கள், வாழ்வென்ற தீபத்திலே வளமென்ற சுடர்காண அன்பில் விளைந்திடும் அகல் ஒளியை ஏற்றிட பேரருட் திரு ஞானப்பிரகாசம் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இன்பத்தை தந்திடும் அன்பொலி ஏற்றிட நம்முடைய ஆன்மீக இயக்குனர் புனித மரியன்னை இளம் குருமடகம் அருட்திரு ஜே அந்தோணிசாமி அடிகளார் அவர்களை அழைக்கிறோம். உண்மையை சொல்லிடும் கதிரொளியை ஏற்றிட அருட்திரு பி குழந்தைராஜ் அடிகளார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஊக்கத்தை அளித்திடும் நம்பிக்கை ஒளிபெற நம்முடைய பள்ளியின் தாளாளர் அவர்களை ஒளியேற்று அழைக்கிறோம். ஐயத்தை போக்கும் அறிவொளி ஏற்றிட நம்முடைய முன்னாள் மாணவர்கள் சார்பாக அண்ணன் வெங்கடேசனை அழைக்கிறோம். ஒளியை நீக்கி நாம் அறிவொளி பெறும் நேரத்தில் இந்த நேரம் நாம் நம்முடைய கடவுளுக்காக ஒதுக்குவோம் இறை வணக்க பாடல்.
கொண்டாட்டம், விண்ணையே முட்டும் ஆர்ப்பாட்டம், சுற்றுவட்டாரமே திண்டாட்டம், சுறுசுறுப்பான கொண்டாட்டம், கடந்து போக இயலாத கடந்த கால நினைவுகளில் கரைந்து போகும் கனமான இதயங்கள் இங்கே. இனிமையான பள்ளி பருவங்களை இழந்து விட்டோமே என்ற ஏக்கங்களும், தோள் கொடுத்த தோழனிடம் சண்டையிட்டோமே என்ற குறுகுறுப்பும், அர்ப்பணிப்பான ஆசிரியர்கள் பால் அன்பு காட்டலையே என்ற குற்ற உணர்ச்சியும், நன்றி சொல்ல ஒரு மாபெரும் வாய்ப்பு கிடைத்ததே என்ற மன ஆறுதலோடும், உணர்ச்சி குவியல்கள் அங்குமிங்கும். இது உறவுகளின் சங்கமம். செல் பேசிகளும் செல்ல பேச்சுக்களும் நிறைந்து வழியும் நிலா காலம் இது. வாழ்நாளில் எப்போதாவது காண மாட்டோமா என ஏங்கிய முகங்கள் அனைத்தும் நம் கண்ணெதிரே. சிட்டுகளாய் பறந்து திரிந்த அதே பள்ளியில் சிம்மாசனம் போட்டு அமர வைத்தது நம் புனித அந்தோணியார் உயர்நிலைப் பள்ளி. ஒரு ஆசிரியராய், பொறியியலாளராய், மருத்துவராய், தொழிலதிபராய், இன்னும் எத்தனையோ ஒரு மாணவனாய் இருந்த நம்மை இப்படியெல்லாம் மாற்றியவர்கள் இதோ இந்த மேடையில். இன்னொரு ஜென்மம் மட்டுமல்ல, இன்னும் 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் இவர்கள்தான் நம் ஆசிரியர்கள் என்று தோன்றும்படி நம்மை வளர்த்தவர்கள் இதோ இந்த மேடையில். எத்தனை பேருக்கு கிடைத்திடும் இந்த அரிய பாக்கியம்? தமக்கு கல்வி அறிவு புகட்டியவர்களின் பாதம் தொட்டு வணங்கும் பாக்கியம். உயர்நிலை பள்ளியாய் உயர்ந்து உச்சத்தில் விளங்கும் நம் பள்ளி மேல்நிலை பள்ளியாய் மேன்மை பற்றி மிளிர வேண்டும் என்பதே இந்த விழாவின் முதன்மையான நோக்கம். விண்ணை அலங்கரிக்க விண்மீன்கள் போதுமடி, மண்ணை அலங்கரிக்க மழைத்துளிகள் போதுமடி, நம் அன்புமிகு ஆசான்களை அலங்கரிக்க இந்த பாச மலர்களே போதுமடி. வரவேற்புரை. மாணவர்களின் உழைப்பே எனக்கு நிம்மதி என விரும்புபவர். மேடை தேடாத ஒரு நாவல் இவர். இவரின் இளைத்த உடலே அவரை இளமையாகவும் எளிமையாகவும் ஆக்குகிறது. வரவேற்பு உரை ஆற்ற நம்முடைய பள்ளியின் தாளாளர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தன்னிடம் கற்றுக் கொடுத்த மாணவர்களை பார்க்கின்ற போது ஆசான்களுக்கும் வழிநடத்திய குருக்களுக்கும் அளவில்லாத ஆனந்தம் இதயத்திலே பொங்கி வரும். அப்படி பொங்கி வருகின்ற ஆனந்தம் மாணாக்கனிடம் ஆசீர்வாதமாக சென்று சேரும். ஆகவே இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாள். தனக்கு கற்றுக் கொடுத்த, ஒழுக்கத்தை கொடுத்த ஆசிரியர்களை பார்க்கின்ற போது மாணவர்கள் மத்தியிலே, மாணவர்கள் உள்ளத்திலே ஒரு ஆனந்தம் பெருகும். அந்த ஆனந்தம் கற்றுக் கொடுத்த குருக்களுக்கும் ஆசான்களுக்கும் வலிமையாக வெளிப்படும். உங்களை பார்க்கின்ற போது அவர்களுடைய உள்ளமும் உடலும் வலிமை பெறும். ஆகவே இது வலிமையின் நாள், ஆசீர்வாதத்தின் நாள், அதையும் தாண்டி வலிமையின் நாள். இந்த பள்ளிக்குள்ளே நீங்கள் நுழைந்த பொழுது 25 வருடங்களாக இந்த இடத்திலே நடந்த நிகழ்வுகளை எல்லாம் உங்களுடைய மூளை வேகமாக சிந்திக்கும். இங்கே விழுந்தேன், அங்கே எழுந்தேன், அங்கே அடித்தார்கள், அங்கு ஓடினோம், இங்கு நின்றோம் என்று சொல்லி மூளை வேகமாக செயல்படும். மூளை வேகமாக செயல்பட்டாலும் இதயம் அதை மெதுவாகத்தான் அசை போடும். அந்த உணர்வுகளை எல்லாம் இதயம் மெதுவாக அசை போடும். மூளை வேகமாக செயல்படும்,
இதயம் மெதுவாக அசைபோடும். ஆகவே இந்த நாள் அதிவேக நிதான நாள். மூளை வேகமாக செயல்படும், இதயம் நிதானமாக செயல்படும். ஆகவே இந்த நாள் அதிவேக நிதான நாள். இப்படி பல நாட்களை உள்ளடக்கிய ஒரு நாள் இந்த நாள். இது உங்களுக்கும் வழிநடத்திய ஆசிரியர்களுக்கும் திருநாள். இந்த திருநாளிலே நம்மை வழிநடத்திய ஆசிரியர்களை பெருமைப்படுத்தக்கூடியது நம்முடைய கடமை. வழி நடத்தியவர்கள் இவர்களாக இருந்தாலும் இந்த திருவிழாவின் மையமும் சுழற்சியும் முன்னாள் மாணவர்கள்தான். உங்களுடைய உணர்வுகளை மையமாக வைத்து உங்களுடைய நினைவுகள் எல்லாம் இந்த நாளிலே சுழன்று வரும். ஆகவே இந்த நாளிலே உங்கள் அனைவரும் சார்பாக நம்முடைய மதிப்பிற்குரிய பேரருள் தந்தை மிக எளிமையாக பழகக்கூடியவர், தன்னுடைய பதவியை விட்டு கீழிறங்கி வந்து எல்லோரிடம் இயல்பாக பழகக்கூடிய நம்முடைய மறை மாவட்டத்தின் முதன்மை குரு, நம்முடைய பங்கின் மைந்தர் பேரருள் திரு தந்தை டி ஞானப்பிரகாசம் அவர்களை கரவொலி எழுப்பி வருக வருக என வரவேற்போம். இந்த ஊரிலே நான் வந்து நுழைந்த போது எங்கு சென்றாலும் அந்தோணிச்சாமி என்ற பெயர் என்னுடைய காதிலே ஒலித்து கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர். மனிதர்களாக இருந்தாலும் சரி, இங்கு இருக்கின்ற மரங்களாக இருந்தாலும் சரி, எங்கு சென்றாலும் அந்தோணிசாமி ஃபாதர் என்ற பெயரை சொல்லிக் கொண்டே இருந்தது. அதில் எனக்கும் ஒரு சிறிய கர்வமும் ஆனந்தமும் இருந்தது. நானும் அவருடைய மண்ணிலிருந்து வந்தவன்தான். ஆகவே உங்களை ஒழுக்கத்திலும் கல்வியிலும் அதிக ஈடுபாட்டோடு பங்கெடுக்க வைத்த இந்த நாளிலே தலைமையேற்று இந்த விழாவை நடத்த இருக்கிற அருட்தந்தை ஜே அந்தோணிசாமி அவர்களை கரவொலி எழுப்பி வருக வருக என வரவேற்போம். எப்பொழுது பார்த்தாலும் சிரித்த முகத்தோடே இருப்பார். இவருக்கெல்லாம் கஷ்டமே வராதா அப்படின்னு எனக்கு தோணும். ஃபாரு பார்க்குறப்ப குழந்தைராஜ் பாரு குழந்தையாவே இருக்காரு. குழந்தை எப்படி சிரிச்சுட்டே இருக்கும் அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாங்க ஃபார் எப்போ பார்த்தாலும். ஆகவே உங்கள் அனைவர் சார்பாகவும் சிரித்த முகத்தோடு இந்த நாளுக்காக வந்திருக்கிற அருட்தந்தை குழந்தைராஜ் அவர்களை கரவொலி எழுப்பி வருக வருக என வரவேற்போம். என்னுடைய ஆன்மீக குரு, என்னுடைய ஆசான், கோவையிலே குருத்துவ கல்லூரியில் நான் படித்த போது எனக்கு ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தவர். அதிகம் பேச மாட்டார், ஆனால் அதிகம் செய்வார். உங்களுடைய வார்த்தை ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும் என்று அளவாக பேசக்கூடியவர், அதிகமாக நம்மளை சிந்திக்க வைக்கக்கூடியவர் அருட்தந்தை ஐஏஎஃப் செல்வராஜ் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலே அண்ணா அண்ணா என்று நான் பாசத்தோடு அழைக்கக்கூடியவர், எப்பொழுது பார்த்தாலும் தம்பி நல்லா இருக்கியாடா, எப்படா இருக்க என்ற ஆசையோடு என்னை பற்றி விசாரிக்கக்கூடியவர். அவரை ஃபாதர் என்று நான் அழைத்ததை விட அண்ணா என்று தான் அதிகமாக அழைத்திருக்கிறேன். இந்த மண்ணிலே அதிகமான மக்களை ஈர்த்த ஒரு குருக்களுள் நம்முடைய தந்தை ஸ்டீபன்ராஜ் அவர்களுக்கும் பெருமை உண்டு. ஆகவே அவர்களையும் கரவொலி எழுப்பி வருக வருக என இந்த நாளிலே வரவேற்போம். ஆந்திராவிலிருந்து அவ்வளவு தூரம் நமக்காக பயணம் செய்து உங்கள் மீது இருக்கின்ற பாசத்தாலும் மதிப்பாலும் இத்தனை தூரம் கடந்து வந்து திருப்பலிகளே பங்கெடுத்து
உங்களுடைய விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று வந்திருக்கிற நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை எம் சின்னப்பராஜ் அவர்களை இருகரம் எழுப்பி வருக வருக என வரவேற்போம். அதன் பிறகு இருப்பவர்கள் என்னுடைய தம்பிகள் தான். அவர்களை நான் தம்பிகள் என்று தான் அழைப்பேன். மதிப்பிற்குரிய தம்பி ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எந்திரிச்சு நிற்கலாம். அதை தெரியாதுல்ல யாருக்கு நம்ம ஊர்க்காரங்களுக்கு. மதிப்பிற்குரிய தம்பி டோனி அமல்ராஜ், மதிப்பிற்குரிய தம்பி அந்தோணிசாமி, மதிப்பிற்குரிய தம்பி சுரேஷ், மதிப்பிற்குரிய தம்பி ராயல் பிரிட்டோ, இவர்கள் எல்லோரையுமே எனக்கு அதிகமாக பிடிக்கும். ஏனென்றால் எனக்கு தம்பி என்றால் ரொம்ப பிடிக்கும். ஆகவே இவர்கள் அனைவரையும் நல்லா சத்தம் போட்டு கரவொலி எழுப்பி வருக வருக என வரவேற்போம். இந்த பள்ளிக்காக உழைத்த முன்னாள் தலைமை ஆசிரியர்கள், முன்னாள் ஆசிரியர்கள், ஊர் பெரியவர்கள் மற்றும் எல்லோரையும், குறிப்பாக இந்த நாள் இவ்வளவு பெருமைக்குரிய நாளாக இருக்க விழா குழுவினர் அதிகமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். உறங்காமல் உண்ணாமல் இரவு பகல் என்று பார்க்காமல் உழைத்திருக்கிறார். ஆகவே முன்னாள் ஆசிரியர்கள், இந்நாள் ஆசிரியர்கள், குறிப்பாக இந்த விழாவின் நாயகர்கள், நாயகிகளான முன்னாள் மாணவர்களையும் மாணவிகளையும் வருக 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 என அன்போடு வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி. Our sister is coming, Sister Reggie Fernando. She is going to sing a song and she is going to welcome everyone. So because she is going to sing in English, so that's why. Thank you. உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். How do you do, dear fathers? How do you do? How do you do, dear fathers? How do you do? One and all of us to gladly welcome you. One and all of us to gladly welcome you. Joy be you this happy day. May God bless you every day. God bless every day. May God bless you every day. How do you do, dear fathers? How do you do? How do you do, dear fathers? How do you do? How do you do? How do you do? One and all of us to gladly, one and all of us to gladly, one and all of us to gladly welcome you. How do you do, dear parents? How do you do? How do you do, dear staff? How do you do? How do you do, dear children? How do you do? One and all of us to gladly welcome you. Joy be you this happy day. May God bless you every day. Joy be you this happy day. May God bless you every day. How do you do, dear fathers, children, staff? How do you do? How do you do? How do you do? How do you doodle 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 do? One and all of us to gladly, one and all of us to gladly, one and all of us to gladly welcome you. விழா சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்தல். சிறப்பிப்பவரை சிறப்பு செய்து சிறப்பு சேர்ப்பதே சிறப்பு. தன்னுடைய இடையரா பணியிலும் நமக்காக நேரம் ஒதுக்கி இங்கு வருகை புரிந்திருக்கும் பேரருட் திரு ஞானப்பிரகாசம் அடிகளார் அவர்களுக்கு இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது.
நம்முடைய முன்னாள் மாணவர்களை ஒரு பேட்சில் இருந்தும் ஒரு தன்னாளவர்கள் வரலாம். அடிகளார் அவர்களுக்கு இப்பொழுது